பார்ட் 1 வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேசிக்காக ஒரு பேபி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன இஷ்யூ இருக்கும், அதுலேருந்து எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்பீங்க. இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பேபி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் சிலது இருக்கும். ஸோ அதுவும் இதெல்லாம் கொஞ்சம் இது கூடயே கீப்பப் பண்ணணும் அப்படின்னா இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிஃபோர் மேரிடாக இருக்கலாம், இல்லை ஆஃப்டர் மேரிடாக இருக்கலாம். நீங்கள் எப்போ இருந்தாலும் உங்களோட பீரியட்ஸ் நார்மலாக இருக்கா அப்படின்றது பாருங்கள். அது எத்தனை டேஸ்க்கு உண்டான சைக்கிளானாலும் இருக்கலாம். 28 டேஸ் ஒன்ஸாக இருக்கலாம், 30 டேஸ், 31, 32 டேஸ் ஒன்ஸ் உங்களுக்கு பீரியட் சைக்கிள் இருக்கலாம். ஆனால் அது ரெகுலராக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது யூட்ரஸில் இன்ஃபெக்ஷனோ, அதாவது உங்களோட வெஜைனல் பிளேஸில் இன்ஃபெக்ஷன், இச்சிங் இந்த மாதிரி இருக்கா அப்படின்றதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் இஷ்யூ இருக்குது, இது இருக்குதா அப்படின்றதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பீரியட் ஆகும்போது ஓவர் பெயின் இருக்குது, அது வந்து ரொம்ப அந்த பிளட் ப்ளீடிங் ஆகும்போது ரொம்ப பிளட் கிளாட்ஸ் மாதிரி வருது, இந்த மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பீரியட் சைக்கிள் நார்மலாக இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. உங்களோட வெயிட் மேனேஜாக இருக்குதா, அதாவது கரெக்டாக இருக்குதா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் உமனாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் வந்துட்டு இது பண்ணி பார்த்துக்கோங்க. மென்னா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் நீங்கள் எடுத்த உடனே செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஹைட் அண்ட் வெயிட் கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மென் அண்ட் விமன் 2 பேருமே வந்து ஸ்மோக், ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி ஆல்கஹால் அடிக்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு உமனாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பீரியட் சைக்கிள் நார்மலாக இல்லை அப்படின்னா அதை நார்மலாக கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணுன்றதை நான் போக போக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பிசிஓடி, பிசிஓஎஸ், அதுக்கப்புறம் தைராய்டு இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறவங்களுக்கும் பேபி ஃபார்ம் ஆகுறதுன்றது கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுன்றது சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதையும் நான் வீடியோவில் போக போக சொல்கிறேன். இப்போ மெயின் ரீசன் வந்து ஃபுட் ஹேபிட். இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணாலே போதும், 100க்கு ஒரு 50% ஆஃப் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆன மாதிரி ஆயிரும். என்னென்னா நிறைய இஷ்யூ வரதே இந்த உணவு பழக்க வழக்க அது இது சரியாக இல்லாததுனால தான் இஷ்யூ வருது. ஸோ போத் மென் அண்ட் விமன் வந்து நான் இப்போ ஒரு ரெகுலராக எடுத்துக்க வேண்டிய ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடியதை நான் சொல்கிறேன். அதை மட்டும் மைல்டாக கீப்பப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்னிங் வந்துட்டு நீங்கள் டீ, காஃபி எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதோ இல்லை அடிக்கடி டீ, காஃபி குடிக்கிறது வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிகமான சுகர் எடுக்கிறது வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டும் வந்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக கீப்பப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து ஒர்க் அவுட் வந்து கம்மியாக பண்ணுறோம், லைக் வந்து எந்த வேலையும் அதிகமாக செய்யலை. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு வாஷிங் மிஷின் இருக்குது, பேசிக்காக செய்யக்கூடிய விஷயங்களுக்கு மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் அது போக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூ வரும். ஸோ உங்களுக்கே ஃபீல் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எக்ஸசைஸ், யோகா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட்டு நீங்கள் சரி பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். செகண்ட் ஒன் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அது வந்துட்டு யோகா, எக்ஸசைஸ் அது மாதிரி பண்ணிடுவீங்க. ஃபுட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீ, காஃபி அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சுகர் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உமன் அண்ட் மென் 2 பேருமே வந்து சீட் சைக்கிளிங் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நட்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு உமன்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா சீட் சைக்கிளிங் அப்படின்றது வந்து இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு 15 நாளைக்கு இந்த சீடும், அதாவது பம்கின், அதுக்கப்புறம் எள்ளு, சன்ஃப்ளவர் சீட்ஸ் இந்த மாதிரி, செசாமி சீட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதை கூகுளில் போட்டு பாருங்கள், சீட் சைக்கிளிங் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதுபடி நீங்கள் ரொட்டீன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 15 நாளைக்கு இந்த சீடு, அதுக்கப்புறம் 15 நாளைக்கு இந்த சீடுன்ட்டு இருக்கும். அப்படி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைக்குள்ள நீங்கள் வந்து சீட் சைக்கிளிங்கில் என்னென்ன சீட்ஸ்லாம் இருக்கோ அதை நீங்கள் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி, அதாவது வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மில்கில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதை வந்து ஃபஸ்ட்டு 15 நாளைக்கும் செகண்ட் 15 நாளைக்கும் உங்களுக்கு பிரித்து வச்சு எடுக்க முடியலை அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது சீட் சைக்கிளிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பீரியட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓவுலேஷன் டே வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதையும் கீப்பப் பண்ணுங்கள். அதுவும் நான் எப்படின்றது போக போக சொல்கிறேன். அதுக்கப்புறம் சீட் சைக்கிளிங்கிறது போத் மென் அண்ட் விமன் 2 பேருமே தான் எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் உமனுக்கு சொல்லி முடிக்கிறேன். அதுக்கப்புறம் மென்னுக்கு விஷயத்துக்கு போகலாம். நீங்கள் இப்போ நியூலி மேரிடாக இருக்கலாம், இல்லை பிளான் பண்ணலாம். நீங்கள் பிசிஓடி, பிசிஓஎஸ் எந்த இஷ்யூ இருந்தாலும் இதை பேசிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபுட் ஹேபிட்டை வந்துட்டு ட்ரை பண்ணின பிறகு இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபுட் ஹேபிட்டில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் டீ, காஃபிக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு ஹெர்பல் டீ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மார்னிங்கே வந்து லெமன் டீ அந்த மாதிரி எடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆவாரம் பூ டீ எடுத்துக்கலாம்,
ரோஸ் டீ, துளசி டீ, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டீடாக்ஸ் வாட்டர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாதாம் பிசின், சப்ஜா சீட், சியா சீட்ஸ் இதெல்லாம் ஊற வச்சுக்கோங்க. ஸோ இதை ஊற வச்சு அதில் ஏதாவது நீங்கள் ஜூஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ மெயின் ரீசன் உங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகுறது டிலே ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து பாடி டெம்பரேச்சராக கூட இருக்கலாம். ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கிறதோ இல்லை எக்கோட குவாலிட்டி பீரியட்ஸ் டிலே ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் உங்களோட பாடியில் ஹீட் அதிகமாக இருக்குது. பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்னாலும் டிலே ஆகும். ஸோ உங்களோட பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். எப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து நல்லெண்ணெய் வச்சு 2 பேருமே போத் மென் அண்ட் விமன் நல்லெண்ணெய் நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உடம்ப நேச்சுரலாகவே வந்துட்டு கூல் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இந்த பாதாம் பிசின் இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மற்றது கூல் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஏசி, ஐஸ் வாட்டர் இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரலாக வந்து நீங்கள் பண்ணும்போது, அதாவது இந்த பாதாம் பிசின் இந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமுமே உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஓவுலேஷன் டைம்லேயே எக்கு நல்லா வந்து க்ரோத் ஆகுறதுக்கும் எக்கு நல்லா ரெப்ச்சர் ஆகுறதுக்கும் வந்து எக்ஸசைஸ் உண்டு. ஸோ அந்த எக்ஸசைஸ் வீடியோ வந்து முடிஞ்சால் நான் தனி வீடியோவாக போடுறேன். இல்லைனா நீங்கள் வந்துட்டு கூகுள்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள். ஓவுலேஷன் டைம் எக்ஸசைஸ்ன்னு போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். அந்த எக்ஸசைஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுறது. அதே மாதிரி மென்ஸுக்குமே அவைலபிளாக இருக்கு நிறைய வீடியோஸ். இப்போ தான் எல்லாமே பாப்புலராக இருக்கு இல்லையா? ஸோ ஸ்பெர்ம் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸசைஸ் அந்த மாதிரி உண்டு. ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அது போக கீரைகள் நிறைய எடுத்துக்கணும். அது எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய எடுத்துக்கோங்க. முக்கியமாக முருங்கைக்கீரை. போத் மென் அண்ட் விமன் வந்து 2 பேருமே இந்த முருங்கைக்கீரையை வாரத்தில் ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டெய்லியுமே ஏதாவது ஒரு கீரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மில்லட்ஸ், ஸோ இது எல்லாமே அதிகமாக எடுத்துக்கோங்க. அந்த முளைக்கட்டின இது இருக்கு இல்லையா, பச்சை பயிறு, கம்பு, அப்புறம் ஒயிட் சன்னா, பிளாக் சன்னா, கருப்பு கவனி இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த தானிய வகைகள் நீங்கள் அரிசி அதுலேயே ரொட்டேட் ஆகாமல், ஒயிட் ரைஸ் இருக்கு இல்லையா, அது கோதுமை இதுலேயே ரொட்டேட் ஆகாமல் இதையும் தாண்டி நிறைய தானிய வகைகள் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் இருந்த தானிய வகைகள் இப்போ அழிஞ்சிட்டு வர தானிய வகைகள். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு பச்சை பயிறு, கம்பு மெல், அப்புறம் இந்த ஐட்டங்கள்லாம் வந்துட்டு ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே முளை கட்டி அதை எடுத்து சாப்பிட்லாம். நீங்கள் ஸ்நாக்ஸ் நொறுக்கு தண்ணி எண்ணெயில் பொரிச்சது வறுத்தது பிளாப்லான்னு சாப்பிடாம சாலட், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சம்மர் வேறு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களோட பாடியை ரொம்பவே கூலாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக வந்து இறங்குங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாலட் ப்ளஸ் வந்து இந்த முளைக்கட்டிய இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. காலையில் எப்பயுமே ரொம்ப லைட்டாக சாப்பிடுங்க. காலையிலே பொரிச்சது ரொம்ப ஹெவியாக நிறைய பேர் காலையிலே பரோட்டா, பிரியாணி இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவிச்சது, பாயில் பண்ணது, அது லைக் இட்லி அந்த மாதிரி, இல்லை ரொம்ப மைல்டானது அந்த மாதிரி வந்துட்டு சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நைட்டு தூங்குறீங்க அப்படின்னா தூங்குறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்டை நீங்கள் நிறைய சேஞ்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, கரெக்டான வெயிட் இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். எப்படின்னா நீங்கள் ஹெர்பல் டீ எடுக்கிறீங்க இல்லையா, ஸோ அந்த இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிக்கிறது இந்த மாதிரி வெயிட் லாஸுக்குமே நிறைய டிப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதையுமே கீப் அப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இதுவாயிடும். நீங்கள் இந்த ஃபுட் டயட் இருக்கு இல்லையா, அதாவது நான் சொல்கிற மாதிரி இந்த தானியங்கள், அதிகமாக சோறு எடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணினாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் அந்த ஃபுட் டயட்டுன்றது கரெக்டாக மேனேஜ் பண்ணி வர்றதுனால உங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் இருக்கும். இப்போ வந்து உங்களோட பெல்லி தொப்பை இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட், அதாவது உடம்பு கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் தொப்பை இருக்குது அப்படின்னா தொப்பையை கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கலாம் நிறைய பேர் அவ்வளோ வெயிட்டாக இருப்பாங்க, பெல்லியும் இருக்கும், அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, ஏனதானும் சாப்பிடுவாங்க, ஆனாலும் அவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே பேபி வந்து இதுவாகிடும். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம், சரிங்களா? நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டயட்டையோ நம்மளோட எக்ஸசைஸோ இது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம நல்ல விஷயம் அந்த இதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் மெயின் திங் பிசிஓடி, பிசிஓஎஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தைராய்டாக இருக்கட்டும், ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, போத் மென் அண்ட் விமன், ஃபர்ஸ்ட் நீங்கள் கீப் அப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்களோட ஃபுட் ஹேபிட். அந்த ஃபுட் ஹேபிட்டை நீங்கள் வந்து மாற்றுங்க அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுதான் கம்பல்சரி. இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு கீப் அப் பண்ணுங்கள். நிறைய கீரைகள் நான் முன்னாடியே சொன்னதே சொல்ல விரும்பல. ஸோ இதை மட்டும் கீப் அப் பண்ணுங்கள். அதாவது இன்ஃபர்டிலிட்டியில் பேபி உங்களுக்கு பிறக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு கீப் அப் பண்ண வேண்டியது ஆக்டிவிட்டீஸ் உண்டு. அது போக நீங்கள் இந்த ஃபுட் ஹேபிட், அந்த சீட் சைக்கிளிங், அப்புறம் வந்து கீரைகள், பழங்கள், அதுக்கப்புறம் டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு, சுகரையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய தானியங்களை இன்க்ளூட் பண்ணுறது. காலையிலே அவிச்சது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி
ஃபுட் ஹேபிட்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். வெளியே அடிக்கடி சாப்பிடுவீங்க, பரோட்டா அடிக்கடி சாப்பிடுவீங்க, ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்க, நொறுக்கு தீனி மட்டுமே சாப்பிட்டுட்டு நான் ஒரு ஒரு வேலையே சாப்பிடாம இருப்பேன் அப்படின்னு இது பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நிறைய அந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவீங்க, கலர்ஃபுல்லாக இருக்கிறது, ரொம்ப சுகர் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு பார்க்குறதெல்லாம், வாசனையாக இருக்கிறதெல்லாம், கலர்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் சாப்பிடாம கொஞ்சம் இந்த மாதிரி மாறுங்க. உங்களோட ஃபர்டிலிட்டி பேபி பிளானுன்னு வந்துருச்சுன்னா ஃபுட் ஹேபிட்டை கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். கண்டிப்பாக இதை ஒரு 3 மந்த் நீங்கள் ரொட்டீனாக பண்ணும்போது தான் உங்களுக்கு பழகும், அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் திங் உங்களோட ஃபுட் ஹேபிட்டை நீங்கள் மாற்றணும். ஸோ இதுதான் இந்த பார்ட் 2ல் உங்களுக்கு நான் சொல்கிற மெயின் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்ட் 3ல நம்ம பார்க்கலாம். டாடா.